திருக்குறள் வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. இந்த உலகம் என்றும் வாழ்கிறது மழை மீது நம்பிக்கை வைத்து. மழை உலகை உயிர்ப்பித்து நிலைநிறுத்துவதால் மக்கள் அதை உண்மையான அமிர்தமாக கருதுகின்றனர். This world ever lives, putting trust in the rains. As the rain enlivens and sustains the world, people consider it as veritable nectar. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உணவுப் பொருளை வேண்டி நிற்கும் உலகிற்கு தேவையான உணவையும் தானியம் முதலியவைகளையும் அளித்து தானும் பருகும் நீராக மக்களுக்கு பயன்படுகிறது மழை. Meaning, the world needs food. The rain meets this need, producing food grains and the like. It also serves as water to drink. In this way, it benefits the world. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பூமியைச் சுற்றி 4 கடல்கள் சூழ்ந்து இருந்தும் என்ன பயன்? தக்க தருணத்தில் மழை பெய்யாவிடில் பசி என்னும் பிணி இப்புவியில் நிலையாயிருந்து உயிரினங்களை வாட்டும். What is the use of the 4 seas circling this earth? If the rain ceases to fall in season, the disease of hunger will stalk the world and torment all living beings. குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வலங்குன்றிக் கால். பொருள்: மழைச் செல்வம் பொய்த்துவிடின் தானியங்களை பயிர் செய்வதில் கண்ணும் கருத்தும் கொண்ட விவசாயிகளுக்கு ஏர்பூட்டி வயலை உழவேண்டிய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். Meaning, the peasants are ever bent on cultivating food crops. If the blessing of rain is denied, there will be no opportunity for tilling the field. குறள் 15. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பொருள்: ஒரு சமயம் பெய்யாமலேயே உலகை அழித்து விடுகிறது மழை. மற்றொரு சமயம் மழையின்மையால் அழிந்து போன உலகை நீரை பெருக்கி காக்கவும் காக்கின்றது மழை. Meaning, sometimes the world perishes from drought, at other times the rains pour and preserve the world scorched by drought. குறள் 16. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. பொருள்: மேகத்திலிருந்து மழைத்துளிகள் புவியில் விழாமல் போய்விட்டால் பசுமையான பயிர்களின் செழிப்பை உலகில் ஒரு நாளும் காண முடியாது. Meanings: if raindrops do not fall from the clouds onto the earth, flourishing green crops can never be seen in this world. குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். பொருள்: மேகம் கடலிலிருந்து நீரை பருகி புவியில் பொழியாவிட்டால் ஆழமான கடலும் நீர் செழிப்பின்றி வற்றிவிடும். Meaning, if the clouds do not drink the water from the sea and pour it on the earth as rain, even the deep sea will dry up for want of plentiful water. குறள் 18. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள்: மேகம் மழையை பெய்யாவிடில் தினந்தோறும் உலகிலே நடந்து வரும் தெய்வ வழிபாடு, விசேஷமாக கோவில்களில் நடந்து வரும் விழாக்கள் போன்ற நற்காரியங்கள் ஒன்றுமே நடைபெறாது. Meaning, if rain failed, all the daily rituals in the world, especially worship in temples, festivals, and such like good events, will cease altogether.
குறள் 19. தானம் தவமிரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். பொருள்: பிறருக்காகச் செய்யும் தானம், தனக்காகச் செய்யும் தவம் இரண்டுமே மழை பெய்யாவிட்டால் நடைபெறாது. Meaning: charity to benefit others and austerities for the benefit of the self, these two will stop if the rain fails. குறள் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. பொருள்: மழை இல்லாமல் தண்ணீர் இருக்காது. தண்ணீர் இல்லாமல் மக்களின் அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும். வேதத்தில் கூறப்பட்டுள்ள கடமைகளை கடைபிடிக்கும் வாய்ப்பும் அவர்களுக்கு மறுக்கப்படும். Meaning: without rain, there will be no water. Without water, the daily life of the people will come to a standstill. They will also be denied the opportunity to observe the duties prescribed in the scriptures.